ஒரு ஆள் சொல்லுங்க. லாஸ்டா நம்ம அபி வக்காஸ் உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் தந்திருக்கேன் நான். இண்டெக்ஸ் நம்பர் போட்டுக்கோங்க தம்பி. வக்காஸ் உங்களுக்கு நான் இண்டெக்ஸ் நம்பர் அனுப்பியிருக்கேன். ஸோ இண்டெக்ஸ் நம்பர் சேஞ்ச் பண்ணி சொல்லுங்க. தம்பி என்னன்னு சொன்னா இந்த லாஸ்டா எந்த கேள்வி பார்த்து மைக்க மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணிடலாம். இப்ப சொல்லுங்க. பேசலாம் தானே? சேம் ஜுட் சார் பேச விளங்குதா? பேச விளங்குதா? இப்ப அன்மியூட் பண்ணி பேசுங்க. தம்பி நீங்க மைக்கை மியூட் அன்மியூட் பண்ணி பேசி பாருங்க. ஒரு ஆள் பேசுங்க. ஓ விளங்குது நானா? ஓகே 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 விளங்குதுண்ணா. ஓகே. நீங்க கிளாஸுக்கு ஒவ்வொரு நாள் வரக்குள்ள இந்த இண்டெக்ஸ் தொடர்ந்து உங்களோட பேர் அடிங்க. சரியா? பேர் தெரியணும். உங்களோட இது இண்டெக்ஸும் பேரும் மிஸ்மேட்ச் ஆயின்னு சொன்னா ரிமூவ் பண்ணுவேன். அப்படி ஜாயின் பண்றாக்குள்ள இண்டெக்ஸும் பேரும் இருக்கணும். சரியா? எனக்கு தெரியாது நீங்க எந்த ஸ்டூடெண்ட். இப்போ என்ன ஸ்டூடெண்ட் சொன்னா இந்த இண்டெக்ஸும் பேர் கொடுத்துருக்கேன். நம்ம கட்டாயம் ஜாயின் பண்ண இந்த இதே ஃபார்மெல்லாம் ஜாயின் பண்ணுங்க. நம்ம லாஸ்டா நம்ம கொஞ்சம் கேள்வி பார்த்துருந்தோம் டேட்ல. பாருங்க லாஸ்டா நம்ம எந்த கேள்வி பார்த்துருந்தோம் தம்பி? 17ஆவது கேள்வி பார்த்துருந்தோமே. லாஸ்டா பார்த்த கேள்வி நம்பர் சொல்லுங்க. பன்னெண்டாவது பார்த்துருந்தோம். பேசுங்களேன். ரசீத் ஒரு ஆள் பேசுங்க. நான் பேசவில்லைங்க. முதலாவது 11வது கேள்வி பார்க்கணும். பார்த்தியா 11ஆவது கேள்வி? நம்ம இல்ல பார்க்கல. ஓகே. 11ஆவது கேள்வி ட்ரை பண்ணீங்களா நீங்க? ஆமாண்ணா. ஆன்சர் வந்தீங்க? ஓ வந்துச்சு. கஷ்டமா இருக்கியா இல்ல ஈஸியா இருக்கியா? பிரச்சனை செஞ்சு சரியான சரியா விட. ஓகே ஓகே பாப்போம். சின்ன விஷயம் தான், இல்ல சின்ன கான்செப்ட் தான். படத்தை கேட்டுட்டு நான் அடுத்து சொல்றேன். சரியா? என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, காட்டப்பட்டுள்ள நிலையில் தரப்பட்ட பெய்ப்புக்கு அதாவது இன்புட் ஒன்று கொடுத்திருக்காங்க, அதுக்குரிய அவுட்புட்டை வரைய சொல்லிருக்காங்க. தடை ஆறினூடு செல்லும் உயர் மின்னோட்டம் இழிவு மின்னோட்டம். அப்ப தடை ஆறினூடாக செல்ற உயர்வான மின்னோட்டம், அடுத்தது இழிவு மின்னோட்டம். எப்படி? தடை ஆறினூடாக செல்ற உயர் மின்னோட்டம். அப்ப இந்த தடையினூடாக செல்ற உயர் மின்னோட்டம் ஐஆர் மேக்சிமம். இது தடையினோட ஒரு மின்னோட்டம் நீங்க ஐன்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னா அதனோட போற மின்னோட்டம் ஐஆர் மேக்சிமம். இது ஐஆர் எடுத்தோம்னு சொன்னா ஐஆர் மேக்சிமம், அதே மாதிரி ஐஆர் மினிமம். அதே போல வேற என்ன கேட்காங்க?
இலி மின்னோட்டம் ஆறு குறுக்கையான உச்ச அழுத்த வேறுபாடு இந்த வீணோற்ற உச்ச பெருமானம் கேட்காங்க என்பவற்றை காண்க. ஓகே, இருவாயி சிலிக்கன் இருவாயி என கொல்லப்பட்டால் மேலுள்ள வினாவை மேல செய்க. சரி அம்பி, இப்ப முதலாவது போட்டிருக்காங்க இடத்துல. ஓகே, ஸ்கிரீன் ஆஃப் பண்றேன். சரியா, முதலாவது என்ன போட்டீங்க இங்க? இலட்சிய இருவாய். இலட்சிய இருவாய் போட்டியாங்க. இலட்சிய இருவாய் போட்டியாங்க. இலட்சிய இருவாயி பொதுவா வந்துட்டு இலட்சிய இருவாய் முன்முக கோடல்ல ஒரு ஆள் சொல்லணும். முன்முக கோடல்ல இலட்சிய இருவாய் எப்படி வேலை செய்வாரு சொல்லுங்க. முன்முக கோடல்ல இலட்சிய இருவாய் எப்படி வேலை செய்வாரு? என்ன மறந்தாச்சா எல்லாத்தையும்? இலட்சிய இருவாய் முன்முக கோடல்ல இலட்சிய இருவாய் சாதாரண தொழிற்படுவார். ஓகே, இதுவே இலட்சிய இருவாய் பின்முக கோடல்ல எப்படி சொல்லப்படுவாரு? ஒரு திறந்த சுற்றுப்புறம் ஓப்பன் சுவிட்ச், க்ளோஸ் சுவிட்ச். சரியா, அப்ப இது முன்முக கோடல் எப்படி இருக்கும், பின்முக கோடல் எப்படி இருக்கும்? இது இலட்சிய இருவாயிட இயல்பு. இலட்சிய இருவாயிட முன்முக கோடல்ல சாதாரண கடத்தி உள்ள தொழிற்பட்டாங்கன்னு சொன்னா, ஒரு சாதாரண இதை விடுங்க, ஒரு சாதாரண ஒரு இருவாய் சிலிக்கன் இருவாய் இருந்துச்சுன்னு சொன்னா, அவரை முன்முக கோடல் அடைஞ்சாருன்னு சொன்னா அவரை குறுக்கே இருக்கிற அழுத்தமே எவ்வளவு அறியும்? ஒரு சாதாரண ஒரு இருவாய்க்கு முன்முக கோடல்ல அழுத்தமே எவ்வளவு அறிய போகுது? சிலிக்கன் சொன்னா அறிய போகுது. ஜெர்மனியா மாதிரி சொன்னா 0.3 வோல்டேஜ், சிலிக்கன் சொன்னா 0.7 வோல்டேஜ், ஜெர்மனியா மாதிரி சொன்னா 0.3 வோல்டேஜ் அறியும். இப்போ ஒரு கடத்தி, அதாவது இருவாய், அதாவது இலட்சிய இருவாய் முன்முக கோடல்ல சாதாரண ஒரு கடத்தி உள்ள இருப்பாருன்னு சொன்னா, ஒரு சாதாரண கடத்திக்கு இடையில அழுத்த வித்தியாசம் இருக்குமா? இல்ல. என்ன சாதாரண கடத்தி குறுக்கே இவடுத்து இருக்காதுன்னா இவடுத்து இருக்கும், அழுத்த வித்தியாசம் ஒன்று இருக்காது. ஆகவே இங்கே 0.7 0.3. ஆகவே இங்கே என்ன நடக்கும்னு சொன்னா 0 வோல்டேஜ் இருப்பாரு அழுத்த வித்தியாசம் முன்முக கோடல். முன்முக கோடல்ல எவ்வளவு அழுத்த வித்தியாசம் இருப்பாரு? அவருக்கு 0 வோல்டேஜ் இருப்பாரு. பின்முக கோடல் இருக்கலாம், இந்த முனைகளுக்கு அழுத்த வித்தியாசம் இருக்கலாம். ஆனா முன்முக கோடல்ல 0 வோல்டேஜ் தான் இருக்கு. சரி, இப்ப வாங்க நம்ம கேள்வி போவோம். இப்போ இந்த இன்புட் இதை தந்துருக்காங்க, இதுக்குரிய அவுட்புட்டே உங்களுக்கு சொல்றீங்க. இந்த இன்புட் வந்து இந்த டெர்மினலுக்கு கொடுத்தாங்க, இவர் கொடுத்தாங்க, இவர் குறுக்கேதான் கொடுத்தாங்க இந்த இன்புட்டு. இது அவுட்புட்டை கேட்காங்க, இந்த வி நோட்டை கேட்காங்க. அப்ப என்ன செய்யணும் சொன்னா நம்ம அச்சு போடுவோம், இப்படி ஒரு அச்சு ஒன்று அடிச்சு. அப்ப இது வந்துட்டு டைம், இது வந்துட்டு யாரு? வி நோட். என்ன வி நோட்? இவர் டைம், இவர் வி நோட்டுக்கு இருப்போம். வி நோட் எப்படி மாறுறாருன்னு சொல்லி கீறணும். சரியா, இப்ப பாருங்க, இவங்க இங்க பிளஸ் செய்யும், கீழே பிளஸ் செய்யும், மேல மைனஸ் செய்யும் போட்டுக்காங்க. இங்க பிளஸ் செய்யும், மேல மைனஸ் செய்யும் போட்டுக்காங்க. ஆகவே முதலாவது இந்த அலை எங்க இருந்து போறாரு? இங்க இருந்தான் போவார். இல்லைங்கதா, நம்ம வளமையா மேல இருந்து போற. பட் இவங்க இங்க என்ன செஞ்சிருக்காங்க? பிளஸ் இந்த முனைக்கு பிளஸ் இந்த முனைக்கு மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஆகவே முதலாவது அலை எங்க? இங்க இருந்தா அனுப்புவோம் முதலாவது அலை. இல்லைங்க தம்பி? அப்ப முதலாவது அலை இங்க இருந்து போகுதுன்னு சொன்னா பாருங்க, இங்க இருந்து போறாருன்னு சொன்னா முதலாவது எப்படின்னு சொன்னா, இப்ப இவடத்த 20, படத்துல 0, படத்த 20, படத்த 0 சொல்லி கொடுப்போம். சரியா, ஆகவே 20 வோல்டேஜ் அழுத்தம் கூட இருக்கிற இடத்துல இருந்து அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி தான் மின்னோட்டம் போகும்னு சொல்லி தெரியும். ஆகவே இங்க இருந்து உருவாகிற மின்னோட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்ய? அப்படியே வந்து இந்த தடையினூடாக வந்து இந்த திசையில, இப்படி எதிர் திசையில இந்த ஐஆர் இப்படி போட்டீங்கன்னு சொன்னா, இந்த டிரெக்ஷன் காட்டுன்னு சொன்னா உண்மையிலே கரண்ட் எப்படி போறாரு? எதிரான திசையில போறாரு, இந்த திசையில மின்னோட்டம் போறாரு. ஆகவே அந்த மின்னோட்டம் அப்படியே போய் என்ன செய்யறாரு? இந்த இருவாயினூடாக வர்ற. என்ன இந்த இருவாயை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த திசையில இருவாயி வந்துட்டு இருவாயி ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா, இருவாய் இந்த திசையில மின்னோட்டம் இந்த திசையில தான் மின்னோட்டம் அனுப்பாது. அது தெரியும் உங்களுக்கு. இந்த திசையில மின்னோட்டத்தை அனுப்பும், இந்த திசையில மின்னோட்டத்தை அனுப்பாது. ஆனா இந்த திசையில மின்னோட்டத்தை இப்படி அனுப்புறேன்னு சொன்னா இலட்சிய இருவாய்க்கு அழுத்தம் உண்டு தேவையில்லை. அழுத்தம் 0 அழுத்தம் இருந்தால், அழுத்த வித்தியாசம் இருந்தாலும் பட் ஒரு
சிலிக்கன் இருவாயி இல்லைன்னு சொன்னா ஒரு ஜெர்மனி இருவாயி இருந்துன்னு சொன்னா 0.7 வேணும், இல்லாட்டி 0.7 சிலிக்கனுக்கு வேணும், 0.3 ஜெர்மனியத்துக்கு வேணும். சரியா? ஆனா இவருக்கு தேவைப்படுற வோல்டேஜ் என்ன? 0. ஆகவே இந்த டைம்ல இப்படி கரண்ட் வர டைம்ல இவர் எப்படி வேலை செய்வாரு? ஒரு சாதாரண ஒரு கடத்தி வேலை செய்வார். இப்படி இதால வார கரண்ட் அப்படி இங்க வந்து செய்யும் போது பூர்த்தி அடைஞ்சிடுவார். சரியா? பூர்த்தி அடைஞ்சிடுவார். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ பாருங்க, இவருக்கு குறுக்கியே தான் அழுத்தங்கிறப்புறம் இங்க பிளஸ் 40 இங்க மைனஸ் 40. இங்க பிளஸ் 40 இங்க மைனஸ் 40. அப்படி தந்தாங்கன்னு சொன்னா உங்கள்ட்ட சொல்லிருக்கேன். அப்படி தந்தாங்கன்னு சொன்னா பிளஸ் போடுற முனையை நீங்க என்ன நடுங்க? ஏன்னு எடுங்க. சார் எக்ஸ்கியூஸ், ஸ்கிரீன் ஸ்டக் ஆகுது. சரி நினைக்கிறேன். எல்லாருக்கும் இதே பிரச்சனையா? சவுண்ட் மட்டும்தான் நான் வருது. அந்த உங்களோட படம் எல்லாம் திக்கி திக்கியே வருது. சவுண்ட் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு அளவு வருது. எல்லாருக்கும் இதே பிரச்சனையா தம்பி? நினைக்கிறேன். எல்லாருக்கும் சார். ஓகே ஓகே ஓகே. படம் எப்படி பிளர் ஆகுதா இல்ல இந்த கவரேஜ் பிரச்சனை? இந்த இது எப்படி காட்டுது? இந்த சிக்னல் ரேஞ்ச் எப்படி காட்டுது? கவரேஜ் பிரச்சனை. கவரேஜ் பிரச்சனை இருக்கீங்க இது கொஞ்சம். ரெக்கார்ட் தரீங்க ப்ரோ. இப்ப எப்படி அஞ்சு? இப்ப அப்படித்தானே? இப்போ அப்படித்தானே? அப்படிதான். ஓகே ஓகே. உங்களோட கவரேஜ் வந்துட்டு இத ரெட்ல காட்டுது. ரெட்ல இருக்கு. ஓகே வெயிட் மினிட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா மீட் அந்த டியூட் கையில வச்சீங்கன்னா எல்லாரும் டியூட் எல்லாம் இருக்கா? புதுசா கிளாஸுக்கு இந்த ஜாயின் ஆயினவங்கள்ட்ட இருக்கிறதானே? ஆம் சார். ஓகே ஓகே. சொன்னா அந்த டியூட்லயே ஏலியா இருந்த டியூட் ஃபர்ஸ்ட் டியூட் அந்த டியூட்ல நான் இந்த இலச்சி இருவாயிட நோட்ஸ்ல இருக்கி அதுல சொல்லப்படுறதுதான் தம்பி. பாருங்க, இலச்சி இருவாய் ஒன்றுக்கு முன்முக கோடல்ல ஒரு சாதாரண ஒரு கடத்தி போல தொழிற்படுவாரு. சரியா? பின்முக கோடல்ல ஒரு திறந்த சுற்று போல வேலை செய்வார். எப்படி? முன்முக கோடல்ல ஒரு சாதாரண கடத்தி போல வேலை செய்வாரு, பின்முக கோடல்ல ஒரு திறந்த சுற்று போல வேலை செய்வாரு. இப்ப பாருங்க, முன்முக கோடல்ல சரி, முன்முக கோடல்ல இதெல்லாம் சரி, இந்த அதாவது இந்த பிளஸ் அலை இந்த பகுதி ஆடலோட்டம் சொன்னா முதலாவது இந்த பகுதி வரும், அதுக்கு பிறகுதான் இந்த பகுதி போகும். தெரியும். ஆகவே இந்த பகுதி முதலாவது போறேன்னு சொன்னா பிளஸ்ல இருந்து முதலாவது எங்க பிளஸ் போட்டிருக்காங்க, இங்க மைனஸ் போட்டிருக்கான்னு சொல்லி அதை பார்க்கணும். அவங்க இங்க பாருங்க, இங்க இந்த முனையோட தான் பிளஸ் போட்டிருக்காங்க, இந்த முனையோட மைனஸ் போட்டிருக்காங்க. ஆகவே முதலாவது கரண்ட் வந்துட்டு போக போற முடிவிடம் வந்து சொன்னா இங்க இருந்து தான் போக போறாரு, இந்த முடிவிடத்துல இருந்து போக போறாரு. ஆகவே இங்க இருந்து கரண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாரு. இங்க இருந்து போக ஸ்டார்ட் பண்ற கரண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி என்ன செய்வாரு, இங்க சந்திக்கு வந்து படுத்து வந்து இங்க போறது இடம் இல்லை, போய் அங்க பூர்த்தி செய்யறது இடம் இல்லை. ஆகவே இந்த புள்ளியில, இந்த இருக்கிற இடத்த புள்ளியில, இந்த புள்ளியில மேக்சிமமாக உயர்வாக எவ்வளவு அழுத்தம் வரலாம்? இந்த 20 வோல்டேஜ் தான் வரலாம். தரப்பட்ட மேக்சிமமான அழுத்தம் எவ்வளவு? 20 வோல்டேஜ் தான் வரலாம். ஆகவே இந்த புள்ளியில வார அழுத்தம் எவ்வளவு? 20 வோல்டேஜ். இந்த புள்ளியில வார அழுத்தம் 20 வோல்டேஜ்.
ஓகே. இப்ப அப்படி இந்த தடையினூடாக வந்து செய்ய போது இந்த இருவாய் ஒன்று இருந்தாரு இடத்துல இலட்சிய இருவாய் ஒன்று இருந்தாரு. ஆக இலட்சிய இருவாய் முன்முக கோடல் ஏன்னா இந்த திசையில மின்னோட்டத்தை அனுப்பும். இலட்சிய இருவாய் முன்முக கோடல்ல சாதாரண ஒரு கடத்தியோட வேலை செய்வார். சாதாரண ஒரு கடத்தியோட வேலை செய்வார். ஓகே. அப்ப என்ன செய்வார்? அப்படியே வந்து சுற்றப்பூரணப்படுத்திடுவார். சுற்றப்பூரணப்படுத்திடுவார். அப்ப மின்னோட்டம் எங்களுக்கு நடந்துச்சு. அப்ப அழுத்த வித்தியாசத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இவ்விடத்துல 20 வோல்டேஜ் நடக்கி இவ்விடத்துல எத்தனை வோல்டேஜ் இருக்கு பாருங்க, 0. ஆக இவ்விடத்தையும் 0 தான், இவ்விடத்தையும் 0 தான். அப்ப இந்த ஏங்கிற முடிவு இடத்துலயும் அழுத்தம் பாத்தீங்கன்னு சொன்னா ஏங்கிற முடிவு இடத்துலயும் அழுத்தம் 0 வோல்டேஜ் தான். ஏங்கிற முடிவு அழுத்தம் 0 வோல்டேஜ் தான். எங்களுக்கு தெரியும் பிளஸ் மைனஸ் போட்டு தந்திருக்காங்க. பார்க்கலாம் நீங்க கேள்வியில பிளஸ் மைனஸ் போட்டு தந்திருக்காங்க இடத்துல. ஆகவே பிளஸ் தார முடிவிடத்தை ஏந்து எடுப்பீங்க, மைனஸ் தார முடிவிடத்தை பீண்டு எடுங்க. பிளஸ் தார முடிவிடத்தை ஏந்து எடுங்க, மைனஸ் தார முடிவிடத்தை பீண்டு எடுங்க. இப்ப வி நோட் காண்றன்னு சொன்னா இந்த ஏ முடிவிடத்துல இருக்கிற வோல்டேஜ்ல இருந்து பி புள்ளியில இருக்கிற வோல்டேஜ கழிங்க. அந்த பிளஸ் வோல்டேஜ்ல இருந்து இந்த மைனஸ் வோல்டேஜ் கழிங்க. அதாவது இந்த பிளஸ்ங்கிற போட்ட முடிவிடம் இங்க 0 வோல்டேஜ், மைனஸ் போட்ட முடிவிடம் இங்க 20 வோல்டேஜ். ஆகவே வி நோட் சமன் 0 20. ஆகவே வி நோட் உங்களுக்கு கிடைப்பாரு 20 வோல்டேஜ் கிடைப்பாரு. 20 வோல்டேஜ் கிடைப்பாரு. ஆகவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க 20 என்ன மேக்சிமம் வரப்போறது 20 வோல்டேஜ். அதே போல இப்ப இந்த அலை போறாரு. இந்த அலை போற டைம்ல என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த அலை போற டைம்ல பாருங்க, இப்ப இந்த அலை போறேன்னு சொன்னா இப்ப ஆடல் ஓட்டம் திசையை மாத்த போகுது, மின்னோட்டத்தை திசையை மாத்த போகுது. அப்ப இந்த அலை போற டைம்ல இந்த புள்ளியில சய 20 என்றும், இந்த புள்ளியில சய 20 என்றும், இந்த புள்ளியில 0 இருக்கு. இந்த புள்ளியில சய 20 வோல்டேஜ், இந்த புள்ளியில 0 வோல்டேஜ். இல்லைங்களா? நேரத்தோட எப்படி இருந்தாரு? இங்க 20 வோல்டேஜ், இங்க 0 வோல்டேஜ். இப்போ இந்த புள்ளியில வாரது என்ன? சய 20. இந்த புள்ளியில மாறாம அப்படியே 0 தான் இருக்காரு. சரி, அப்படியே சொல்லுங்க. இந்த புள்ளியில வார அழுத்தம் சய 20 வராது. இப்ப சொல்லுங்க, அழுத்தம் கூடிய இடத்திலிருந்துதான் மின்னோட்டம் அழுத்தம் குறைஞ்ச இடத்தை நோக்கி போகும். அழுத்தம் கூடிய இடத்திலிருந்தான் அழுத்தம் குறைஞ்ச இடத்தை நோக்கி மின்னோட்டம் போகும். ஆகவே மின்னோட்டம் ஆரம்பிக்கிறது சய 20 வோல்டேஜ்ல இருந்தா இல்ல 0 வோல்டேஜ்ல இருந்தா? சொல்லுங்க. மின்னோட்டம் ஆரம்பிக்கிறது அப்ப நேரத்துறை எடுத்த ஒரு டயோட் இருந்தானே அவரை இருக்கும். அப்ப மின்னோட்டம் ஆரம்பிக்கிற புள்ளி எதுவுமே 0 வோல்டேஜ். இப்போ சொல்லுங்க, இந்த திசையில ஒரு இருவாய் இந்த திசையில மின்னோட்டத்தை அனுப்புமா? இந்த திசையில இருவாய் அந்த எதிர் திசையில மின்னோட்டத்தை அனுப்புமா? இல்ல. என்ன காரணம்? என்ன? இருவாய் மின்னோட்டத்தை அனுப்பக்கூடிய திசையை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த திசையில அந்த அம்புக்குறி திசையை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த திசையில இருக்கு. இந்த திசையில மின்னோட்டத்தை இருவாய் அனுப்பக்கூடியது. எந்த ஒரு இருவாய் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் இந்த திசையில மட்டும்தான் மின்னோட்டத்தை அனுப்பும். பட் எந்த இலட்சிய இருவாய் இருந்தால்தான், ஒரு சாதாரண இருவாய் இருந்தால்தான் இந்த திசையில என்ன செய்வாங்க? மின்னோட்டம் அனுப்ப மாட்டாங்க. அப்ப என்ன கோடல்? அது பின்மோ கோடல். பின்மோ கோடல்ல இருவாய் எப்படி வேலை செய்ய போகுது? பின்மோ கோடல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இலட்சிய இருவாய் இலட்சிய இருவாயா இருந்தாலும் எந்த இருவாயா இருந்தாலும் பின்மோ கோடல்ல எப்படி ஒரு திறந்த சுற்றா தான் வேலை செய்வாங்க. எப்படி திறந்த சுற்றா தான் வேலை செய்வாங்க. அப்ப திறந்த சுற்றா வேலை செஞ்சாங்கன்னு சொன்னா அப்ப இந்த இருவாயை நாம அகற்றிட்டு அவரு பல திறந்த ஒரு இது போடலாம், சுவிட்சை போடலாம், ஓபன் சுவிட்ச். இப்ப இதனூடாக கரண்ட் போகுமா? இதனூடாக கரண்ட் போகாது. அப்ப இதனூடாக கரண்ட் போகலன்னு சொன்னா இந்த தடையினூடாகவும் கரண்ட் போகல. அப்ப சுற்றுல கரண்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்ப கரண்ட் இல்லைன்னு சொன்னா ஒரு சுற்றுல எந்த சுற்றா இருந்தாலும் அந்த சுற்றுல கரண்ட் இல்லைன்னு சொன்னா அந்த சுமைக்கு இடையில அழுத்த வேறுபாடு இருக்குமா? சுமைகளுக்கு இடையில அழுத்த வேறுபாடு இருக்குமா? சொல்லுங்க. இல்ல. அப்ப சுமைகளுக்கு இடையில அழுத்த வேறுபாடு இல்லைன்னு சொன்னா
அப்ப இந்த தடைக்கு இடையில அழுத்த வேறுபாடு எவ்வளவு அறிய போகுது? V0 எவ்வளவு அறிய போகுது? சொல்லுங்க அம்பி, சொல்லுங்க. மின்னோட்டம் போகலன்னு சொன்னா V0 எவ்வளவு அறிய போகுது? 0 வோல்டேஜ். அதாவது V0ங்கிற யாரு? இந்த சுமை. இந்த சுமை தான் V0. ஏன் இவருக்கு இந்த சுமைக்கு குறுக்கே இருக்கிற ஆள் தான் யாரு? V0. இந்த சுமைக்கு இருக்கிற ஆள், குறுக்கே இருக்கிற ஆளை கேட்காங்க யாரு? V0. ஆகவே V0 இந்த சந்தர்ப்பத்துல எவ்வளவு அறிய போகுது? V0 பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன் இந்த தடையை குறுக்கி அழுத்தம் உருவாகாது, அழுத்த வித்தியாசம் உருவாகாது. அழுத்த வித்தியாசம் ஒன்று உருவாகிறன்னு சொன்னா அதனூடாக மின்னோட்டம் பயணிச்சிருக்கணும். மின்னோட்டம் பயணிச்சாதான் என்ன நடக்க போகுது? அந்த அழுத்தத்துல குறைவு ஏற்பட போகுது. இங்க அப்படி இல்லையே பாருங்க. இங்க என்ன போது? மின்னோட்டம் இல்லை. மின்னோட்டம் இல்லைன்னு சொன்னா -20 அப்படி இருக்கிற இந்த B முடிகிறது சொன்னா எவ்வளவு அறிய போகுது? -20 தான் போகுது. அதே போல அதே வோல்டேஜ் தான் இந்த இவரத்துல இருக்கிற -20, இவரத்தையும் -20 தான். ஆகவே இவரத்துல இருக்கிற -20 தான் அறிய போகுது. வோல்ட்ல வித்தியாசம் இல்லையே, வித்தியாசம் 0 தானே. ஆகவே இந்த -20 தான் இவரத்தையும். அப்ப A முடிகிறது பாத்தீங்கன்னு சொன்னா அதே லைன் என்ன? சேம் லைன். ஆகவே ஏல இருக்கிற அழுத்தம் பாத்தீங்கன்னா -20. இப்ப V0 சமன் பாருங்க, V0 சமன் -20 கவரேஜ் இல்ல சார். சொல்ற விளங்குதா? நான் பேசுற விளங்குதா? இல்ல சார் கிளியரா இருக்கு கூட. இல்ல நான் கிளியரா இருக்கேன். ஓகே, அது என்னன்னு சொன்னா அந்த கிளியர் ஆகி. ஓகே ஐசு என்னன்னு சொன்னா நம்பி அந்த நிறைய பேர் இருக்கீங்க. அது உங்களோட சைட்லயே சில இப்ப சம்டைம் என்ன சைட்லயும் பிரச்சனை வைக்கலாம். அப்ப அதே பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட சைட்ல இருக்கிற இதுலாம் இருக்காது. இப்ப நிறைய பேர் இருக்கீங்க உங்களோட சைட்லயும் தெரியும் தானே. இப்ப ஒவ்வொரு ஆக்கொள்ற ஏரியாவிலையும் ஒவ்வொரு வீக்கா இருக்கு. சரி, அது வந்துட்டு இப்போ பார்க்கக்குள்ள சம்டைம் எண்டையிலையும் பிரச்சனை வைக்கலாம், உங்களுடையிலையும் பிரச்சனை வைக்கலாம். அப்ப உங்களோட இருக்கிற பிரச்சனை எல்லாம் இங்க பாத்தீங்களா? சரி, அப்படி கவரேஜ் இஷ்யூ அடிக்கிற ஆக்கள் வந்துட்டு நான் என்ன சொன்னேன், அவங்களோட ஒரு சொல்யூஷன் வந்துட்டு ரெக்கார்ட் வந்துட்டு என்ன கேட்டு பட்டுக் கொள்ளலாம். சரியா? ரெக்கார்ட் வந்துட்டு நான் கவரேஜ் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் தாரேன். சரி, மீட்டிங் எண்ட் ஆகின்னு சொன்னா இப்ப சேம் லிங்க்ல ஜாயின் ஆகணும். சரி, ஓகே பாருங்க. ஆகவே A முனைவிடத்துல இருக்கிற அழுத்தத்தை பாத்தீங்கன்னு சொன்னா -20, B புள்ளியில இருக்கிற அழுத்தத்தை பாத்தீங்கன்னா -20. ஆகவே V0 தெரியும் எங்களுக்கு. V0 கண்டான்னு சொன்னா எங்களுக்கு என்ன? பிளஸ் முடிகிறதுல இருந்து மைனஸ் முடிகிறத கழிக்கணும். ஆகவே பிளஸ் முடிகிறத தெரிகிற இதை பண்ண -20. அந்த A புள்ளியில இருக்கிற அழுத்தம் -20 எவ்வளவு? V0 0 வோல்டேஜ். V0 எவ்வளவு வருவாரு? 0 வோல்டேஜ் வருவாரு. ஆகவே இந்த டைம்ல V0 எவ்வளவு அறியப்படுறாரு? தொடர்ந்து 0 இருப்பாரு. அதுக்கு பிறகு ஒரு ஆடலோட்ட அலை எடுத்தீங்கன்னு சொன்னா மாறி மாறி வந்துட்டே இவன் எப்படி மாறி வருவாரு. அதே போல இந்த டைம்ல என்ன செய்ய போகுது? இவருக்கு எப்படி இருந்தா அதே போல இங்க இருப்பாரு. இந்த டைம் பிறகு -20 சரியா? இப்ப இது வந்துட்டு கிராஃப். அவங்க கீரை சொன்ன கிராஃப் இதான். இது அவங்க கீரை சின்ன கிராஃப். இது அவங்க கீரை சின்ன கிராஃப். இப்ப அவங்க கிராஃபின் கீரை சொல்லிட்டு சொல்றீங்க இந்த தடையினூடாக செல்ற இந்த தடை ஆறுங்கிற தடை, இந்த தடையினூடாக செல்ற உச்ச மின்னோட்டம் இழிவு மின்னோட்டம் என்பவற்றை சொல்றீங்க. உச்ச மின்னோட்டம் இழிவு மின்னோட்டம், அதாவது ரெண்டு சந்தர்ப்பத்தில் அதனூடாக மின்னோட்டம் வித்தியாசமான மின்னோட்டம் வரும். எவ்வளவு தெரியும்? ஒன்று, இந்த பிளஸ் பகுதி போற டைம்ல ஒரு மின்னோட்டம் வந்திருப்பாரு. அதே போல இந்த மைனஸ் பகுதி போற டைம்ல ஒரு மின்னோட்டம் வந்திருப்பாரு. அந்த ரெண்டு மின்னோட்டத்தை கேட்காங்க அவங்க. சரியா? ஆகவே உச்ச மின்னோட்டம் சொன்னா கிடைச்ச மின்னோட்டத்திலே அதிகமான மின்னோட்டம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்காங்க. இந்த தடையினூடாக சென்ற மின்னோட்டத்திலே உச்சமான பெருமானம் எவ்வளவுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த தடையினூடாக இந்த பகுதியில போற டைம்ல இது குறுக்க எவ்வளவு அழுத்தம் நிலவினிக்கு தம்பி சொல்லுங்க. இது குறுக்க எவ்வளவு அழுத்தம் நிலவினிக்கு? 20 வோல்டேஜ். ஆகவே நான் இந்த திசையில மின்னோட்டத்தை திசையை காரணம் சொன்னா, இந்த திசையில மின்னோட்ட திசையை காரணம் சொன்னா IR இருக்குன்னா IR மேக்சிமம். ஆகவே இந்த திசையிலன்னு சொன்னா பாருங்க, இப்ப பாருங்க, எனக்கு உண்மையிலேயே மின்னோட்டம் எப்படி போயிருப்பாரு? இந்த திசையில மின்னோட்டம் போயிருப்பாரு.
இந்த திசையில மின்னோட்டம் போயிருப்பாரு. நான் இந்த திசையில போட்டு எடுக்கணும், அதுக்கு எதிரான திசையில எடுக்கணும்னு சொன்னா என்ன மின்னோட்டத்துல குறியீடு எப்படி வருவாரு? மைனஸ்ல வருவாரு. சொல்றது உண்மையிலே பார்த்தேன்னு சொன்ன என்ன, மின்னோட்டம் இந்த திசையெல்லாம் போவாரு. விளங்குதா? இப்ப இந்த மின்னோட்டத்துக்கு நான் இந்த திசையில இப்படி போட்டு குறியீடு போட்டு ஐஆர் என்னன்னு சொல்லி கேட்டேன். இப்படி நான் உங்களுக்கு அந்த படத்துல இப்படி குறியீடு போடுங்க, இப்படி போடுங்களா, படத்துல இப்படி இந்த தடைக்கு மேல இப்படி போடுங்க, ஐஆர் இப்படி காட்டுங்க. சரி, இப்ப இப்படி காட்டினு சொன்னா உண்மையிலே மின்னோட்டம் இப்படித்தான் போறாரு. ஆனா மின்னோட்டம் போறதுக்கு எதிரான திசையில போட்டோம்னு சொன்னா எனக்கு இங்க கிடைக்க போற பெருமானம் என்ன செய்ய போகுது? மைனஸ் பெருமானத்தை அடையும். ஓகேயா? அது நான் வச்சிருந்தேன். இப்ப சொல்லுங்க, இப்ப இந்த இவருக்கு குறுக்கே, இந்த தடைக்கு குறுக்கே அழுத்தம் எவ்வளவு வரப்போற சொல்லுங்க. இப்ப பாருங்க, இந்த தடைக்கு குறுக்கே இருக்கிற அழுத்தத்தை பார்க்க போறோம் இப்ப நாம. சரியா? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தடைக்கு குறுக்கே நிலவர அழுத்தம் எவ்வளவு? இந்த டைம்ல பிளஸ் பகுதி போற டைம்ல, இந்த பிளஸ் பகுதி போற டைம்ல இந்த தடையை குறுக்கே இருக்கிற நிலவின் அழுத்தம் தான் 20 வோல்டேஜ். அப்ப பிளஸ் பகுதியில கிடைச்ச V0 பார்த்து, V0 2 பெருமானம் கிடைச்சாரு. V0 ஒரு பெருமானம் கிடைச்சாரு. என்ன வோல்டேஜ்? எப்படி? 20 வோல்டேஜ், 20 கிடைச்சாரு. 20 வோல்டேஜ் கிடைச்சாரு. அது பிளஸ் பகுதி போன டைம்ல, இந்த பிளஸ் பகுதி போன டைம்ல. அதே போல மைனஸ் பகுதி போன டைம்ல V0க்கு கிடைச்ச பெருமானத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 0 வோல்டேஜ். V0 கிடைச்ச பெருமானம் 0 வோல்டேஜ். ஆகவே இப்ப பாருங்க, V0 20 வோல்டேஜ் அடிக்கிற டைம்ல மின்னோட்டம் என்ன? அவங்க கேட்கிறீர்கள், V0 20 வோல்டேஜ் அடிக்கிற டைம்ல மின்னோட்டம் என்ன? அதே போல V0 வந்துட்டு 0 வோல்டேஜ் அடிக்கிற டைம்ல மின்னோட்டம் என்ன? இப்ப ஈஸியா செல்லையிலும் V0 வந்துட்டு, V0ங்கிறது இவரு குறுக்கே இருக்கிற அழுத்தம், V0 0 ஆயிக்கு இருந்தான்னு சொன்னா ஒரு சுமைக்கு குறுக்கே ஆனா அழுத்த வேறுபாடு 0 என்று சொன்னா அவரு குறுக்கே மின்னோட்டம் இருக்குமா? இல்லை. ஆகவே சொல்லலாம் ஐஆர் மினிமம், இழிவு கரண்ட், இழிவு பெருமானமான மின்னோட்டம் எவ்வளவு வரப்போறாரு? 0 ஆம்பியரா வருவாரு. ஏன்? 0 வோல்டேஜ் ஏற்பட்டா அல்லது குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு 0 என்று சொன்னா அதன் ஊடாக போன மின்னோட்டமே இல்லை. ஒரு தடை ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த தடைக்கு குறுக்கால அழுத்த வேறுபாடு ஒன்று இருந்தா தான் அதனூடாக மின்னோட்டம் இருக்கு. அழுத்த வேறுபாடு 0 என்று சொன்னா அதனூடாக மின்னோட்டமே இல்லை. மின்னோட்டமும் எவ்வளவு இருப்பாரு? 0 தான் இருப்பாரு. ஆகவே ஐஆர் மினிமம் எவ்வளவு இருப்பாரு? 0 ஆம்பியரா இருப்பாரு. சரியா? அதே போல V0 வந்துட்டு 20 மாறுற டைம்ல, அதாவது நம்ம இந்த பிளஸ் பகுதி அடிக்கிற டைம்ல V0 பாத்தீங்கன்னு சொன்னா 20. அப்ப 20 வோல்டேஜ் ஆகிற டைம்ல நம்மளுக்கு கண்டுபிடிக்க இயலும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அது குறுக்கியான அழுத்த வேறுபாடு 20. அந்த தடை பெருமானம் தெரியும் 2 கிலோ. ஆகவே V7 ஐஆர் போட்டீங்கன்னு சொன்னா V7 ஐஆர் போட்டு ஐஆர் 7 சரியா? V7 ஐஆர். அதே போல ஐஆர் சொல்றது இந்த கரண்ட், இது ஊடான கரண்ட் சொல்றது. ஐஆர் 7 பாத்தீங்கன்னு சொன்னா V/R. சரியா? V/R. இப்ப வோல்டேஜ் எவ்வளவு வர சொல்லுங்க. வோல்டேஜ் எவ்வளவு? 20 என்ன? 20 கீழே தடை பெருமானம் எவ்வளவு? 2 கிலோ. 2 தர 10/3. சரியா? இப்ப பாருங்க, ஐஆர் 7 எவ்வளவு வருவாரு? 20 2ஆல பிரிக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரப்போறாரு 10 வரும். இந்த 10/3 மேலுக்கு போனான்னு சொன்னா 10/3 வருவாரு. 10/3 கீழே இருக்கிறவரு மேலுக்கு போனான்னு சொன்னா 10/3 வருவாரு. அப்ப 10/3 ஆம்பியருங்கிறது ஒரு மில்லி ஆம்பியர் தெரியும். ஆகவே இவர் மேலு போகணும்னு சொன்னா 10/3 வர்றாரு. அப்ப 10/3 சொல்லி நம்ம போடாம அவருக்கு பல மில்லி ஆம்பியர் சொல்லி போடலாம். சரியா? அப்ப ஐஆர் மேக்சிமம் எவ்வளவு வர்றாரு? 10 மில்லி ஆம்பியர். 10 மில்லி ஆம்பியர். அதே போல ஐஆர் மினிமமா கிடைக்கிறது எவ்வளவு? 0 ஆம்பியர். ஐஆர் மேக்சிமமா கிடைக்கிறது 10 மில்லியன். ஐஆர் மினிமம் கிடைக்கிறது 0 ஆம்பியர். ஓகே,
இப்போ இதே கேள்வியே இப்ப இலட்சிய இருவாய் போட்டு தானே செஞ்ச நாம. இப்ப இவங்க சொல்றாங்க இந்த இலட்சிய இருவாயை எடுத்துக்கிட்டு இலட்சிய இருவாயை அகற்றிட்டு சிலிக்கன் இருவாய் ஒண்ண போட சொல்றாங்க. அப்ப இலட்சிய இருவாய் இல்ல, இப்ப அவரோட பேர் என்ன? சிலிக்கன் இருவாய். இப்ப சிலிக்கன் இருவாயை போட்டீங்கன்னு சொன்னா எல்லாத்துலயும் என்ன செய்ய போது மாற்றம் ஏற்பட போகுது. அந்த அதை கொஞ்சம் செய்யுங்க சரியா. சிலிக்கன் இருவாயை போட்டு இந்த கேள்வியை மீள செய்யுங்க. இதை எழுதாக்குள்ள எழுதி எடுத்துக்கோங்க. சரியா, சிலிக்கன் இருவாயை போட்டு இந்த கேள்வியை மீள செய்யுங்க. சவுண்ட் கேக்குது இல்ல சார்? எந்த நீங்க சொன்னா அதே லிங்க்ல ஜாயின் ஆகுங்க.